திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருமூல நாயனார் 10ஆம் திருமுறையாக வர்றாரு. இந்த 10ஆம் திருமுறையில் 3ஆம் தந்திரம் 5 பிராணாயாமம் அவருடைய திருமந்திரத்தை பார்த்தோம். 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் பார்த்து இப்போ 3ஆம் தந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் 7 பாடல் பிராணாயாமத்தில் 7 பாடல் முடிச்சிட்டோம். மீதி 7 பாடலை படிக்க போகிறோம். மொத்தம் 14 பாடல்கள். திருமூலர் அருளி செய்த பிராணாயாமம். ஏற்றி இறக்கே இரு காலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றையுதைக்கும் குறியதுவாமே. மேல் கீழ் நடுப்பக்க மிக்குற பூரித்து பாலம் இரேசகத் தாளுட்பதிவித்து மாலாகியுந்தியுட்கும்பித்து வாங்கவே ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. வாமத்தில் 8 மாத்திரை பூரித்தே ஏமுற்று 32 இரேசித்து காமுற்று பிங்களை கண்ணாக இவ்விரண்டோமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. இட்டதவ் வீடிலாக திரேசித்து புட்டி படத்தச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமனில்லைதானே. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிபட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பும் சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் உரிசடையோனே. கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம் நீடுவர் என் விரல் கண்டிப்பர் 4 விரல் கூடி கொளிர்கோல அஞ்செழுத்தாமே. 12 ஆனை பகலிரவுள்ளது 12 ஆனையை பாகன் அருகிலன் 12 ஆனையை பாகன் அறிந்த பின் 12 ஆனைக்கு பகலிரவு இல்லையே. பார்த்தீங்களா? இந்த நம்மளுடைய சுவாச பயிற்சியை எப்படியெல்லாம் செய்யணும் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இந்த மூச்சு பயிற்சியை ஒழுங்காக பண்ணிட்டவங்களுக்கு எவன் கிட்ட வரமாட்டான், அவனை கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஏன்பா நான் உன்னை பிடிக்க வரலாமா அப்படின்னு பயப்படுவான் கிட்ட வர்றதுக்கே. அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணுறத பற்றி இந்த பாடலில் அருமையாக கொடுத்துருக்காரு. இந்த பிராணாயாமம் கூடமும் பண்ணுறதெல்லாம் படித்து நல்ல நமக்கு தெரிஞ்ச குருவாண்ட கற்றுக்கிட்டு காற்றை எப்படி ஏற்றி இறக்கணும், எவ்வளோ எந்த அளவு நிறுத்தணும், எந்த அளவு விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் குருவோடு நீங்கள் பிராணாயாமம் பயிற்சியை பண்ணிங்கன்னா அந்த கூற்றை உதைக்கும் குறியதுவாமே
அதை நம்ம பிடிச்சிக்கலாம். அந்த சிவனுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இந்த திருமூல நாயனார் 10ஆம் திருமுறையில் இதை மாதிரி கொடுத்துருக்காருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? நிறைய மெத்த படித்தவங்களுக்கு தெரியும். நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா? அருமையான வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்காரு, பாடியிருக்காரு. இதையெல்லாம் பாடி பலனடைங்க. பாடினாலே ஒரு பக்தி மார்க்கம். நமக்கு மற்றதெல்லாம் பூஜை பண்ண எனக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. படிங்க, பாடுங்க. இதெல்லாமே ஒரு நல்ல நெறிமுறையை நம்மளுக்கு வளர்க்கும், நம்மளுக்கு காட்டும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். அன்போடு நீங்கள் அள்ளி கொடுக்கும் ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம்.